அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்களே, இன்னைக்கு நம்ம டெட் 2 பேப்பர் 2ல இருக்கக்கூடிய இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ஒரு 50 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். இது குறிப்பா போயம் அண்ட் போயட்டிக் டிவைசஸ் பத்தி இந்த இந்த மாடல் டெஸ்ட் அதை தான் ஃபுல்லா டீட்டெயில்டா இது பண்ண போது இந்த இறுதி நேரத்துல கண்டிப்பா ஆங்கிலத்தை அதுல 30 கேள்வி இருக்கக்கூடிய அந்த 30 கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய அந்த சூழல்ல இந்த மாதிரி தேர்வு நிச்சயம் உங்களுடைய மனம் கவரக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதை மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். இது குறிப்பா 6லிருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய பாடங்கள்ல இருக்கக்கூடிய போயம், அது சார்ந்த அந்த போயத்துல வரக்கூடிய அந்த போயட்டிக் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை பத்தி ஆராயக்கூடிய ஒன்றாக இருக்கும். சரி, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா? இப்ப நம்ம வினாவிடை பகுதிக்கு செல்வோமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். In the poem Life by Henry van Dyke, the poem is written as a 14-line poem. What is the specific poetic form called? 14-line poem அப்படின்னாலே அது சானட் தான். புரிஞ்சு போச்சா? அப்ப இந்த லைஃப்ங்கிற இந்த ஹென்ரி வான் டைக் எழுதிய அந்த போயத்துல 14 லைன் சொல்றேன். 14 லைன் போயம் 14 லைன் எழுதப்பட்ட அந்த போயத்தை என்ன சொல்லணும்னா 14 லைன் இருப்பது எதுன்னா சானட். இது நிறைய ஷேக்ஸ்பியர் அறிமுகப்படுத்தியிருப்பாரு. வாட் இஸ் த ஸ்பெசிபிக் பொயட்டிக் ஃபார்ம் கால்டு அப்படின்னா சானட். A sonnet is a poem of 14 lines typically written in iambic pentameter அப்படின்னு இதை சொல்லுவாங்க, சானட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் த லைன் she is a lioness, don't mess with her form with her from I am every woman. அதாவதுன்னா she is a lioness, don't mess with her அப்படிங்கிற லைனு எந்த போயத்திலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஐ ஆம் எவ்வரி உமன் அப்படிங்கிற அந்த போயத்திலேருந்து எடுக்கப்பட்டது. இங்க கேள்வி என்னன்னா ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த லைன். இந்த லைன்ல இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அது எது அப்படின்னு கேட்குறாங்க. இங்க இந்த லைனை பாருங்க, she is a lioness அப்படின்னு சொல்றான். அவ எப்படிப்பட்ட பெண் சிங்கம் போல அப்படின்னு சொல்றப்ப அவளை இங்க என்ன பண்றாங்க, ஒரு பெண்ணை பெண் சிங்கமாக உருவகப்படுத்துறாங்க. இது இங்க தமிழையும் சேர்த்து படிச்சிட்டோம்னா ரெண்டுக்குமே ஈஸியா இருக்கும். பெண் சிங்கம் அப்படிங்கிறது உருவகம், சிங்கம் போன்ற பெண் அப்படின்னா அது உவமை வேற, உருவகம் வேற. அப்ப இந்த இடத்துல she is a lioness அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த வரியில இடம்பெறக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எதுனா மெட்டஃபர் தான். உருவகத்தினுடைய இங்கிலீஷ் வேர்டு தான் மெட்டஃபார். A metaphor is an implicit comparison between two unlike things without using like or as. இந்த உருவகத்துல மெட்டஃபர்ல லைக் ஆர் அஸ்ங்கிறது என்ன பண்ணிருக்காங்க, வெளிப்படையா இருக்காது. அது அப்படி இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னா அது தமிழ்ல சொல்லுவோம்ல போன்ற அப்படின்னு வந்துச்சுன்னா, போல் போன்ற அப்படின்னு வந்துச்சுன்னா உவமை, அந்த மாதிரி. இது மெட்டஃபர். லைக் அஸ் அது சிமிலி அப்படின்னு சொல்லுவோம், உவமை. அடுத்து கொஸ்டின் நம்பர் தேர்ட் கொஸ்டின். இன் த சீக்ரெட் ஆஃப் த மிஷின்ஸ், இது அந்த போயத்தோட நேம், சீக்ரெட் ஆஃப் த மிஷின்ஸ். Which figure of speech is used in we can pull and haul
அண்ட் புஷ் அண்ட் லிஃப்ட் அண்ட் டிரைவ். இந்த அண்டுங்கிற அந்த கன்ஜெக்ஷன் மீண்டும் மீண்டும் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்குல்ல, அப்ப அதை என்ன சொல்லலாம்னா பாலிசின்டடன். பாலிசின்டடன். Polysyntacton is the use of several conjunctions like and in close succession அப்படின்னு சொல்றாங்க. பாலிசின்டடன் அப்படின்னு இது சொல்லப்படுது. அடுத்து பாலினாலே பல முறை வரக்கூடியது, மீண்டும் மீண்டும் வரக்கூடியது பாலிசின்டடன். இங்க அண்டுங்கிறது அப்படிதான் வந்திருக்கு, மீண்டும் மீண்டும் வந்திருக்கு பாருங்க. ரைட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. In the poem The Ant and the Cricket, இது போயத்தோட நேம். இது டாபிக். The cricket is described as silly. What figure of speech is primarily used to give the insects human-like characteristics? Human-like characteristics அப்படின்னு சொன்னாலே அது என்னது? பர்சனாஃபிகேஷன். ஒரு விலங்குக்கோ அது மனிதர்கள் தவிர ஏனைய உயிருள்ள ஏனையற்றின் மீது ஒரு மனிதனை போல அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சோம்னா, டிஸ்கிரைப் பண்ணோம்னா அது பர்சனாஃபிகேஷன். Personification attributes human qualities to animals or inanimate objects. சொன்னோம்னா அது personification. இங்க என்னன்னா கிரிக்கெட் இஸ் டெஸ்கிரைப்ட் as சில்லி அப்படின்னு சொல்றாங்க. சில்லி. அப்ப வாட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறோம். பர்சனாஃபிகேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. What is the rhyme scheme of the first 4 lines of Henry Van Dyke's life? அப்ப லைஃப் போயத்தை எழுதுனது ஹென்ரி வான் டைக்ஸ். அவர் எழுதுனது லைஃப் போயம். அந்த போயத்தில் இருக்கக்கூடிய ஒரு 4 லைனை கொடுத்துருக்குறாங்க. லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். இந்த ரைம் ஸ்கீமை பார்க்குறப்பயே அந்த போயத்தினுடைய வரியில இருக்கக்கூடிய லாஸ்ட் வேர்டுக்கு போயிருங்க. இயர்னு வருதா, அதை ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்த வரியில பாருங்க, வித் ஃபார்வேர்டு ஃபேஸ் அண்ட் ரெலக்டன்ட் சோல். இந்த இடத்துல சோல்னு வார்த்தை வருது, சோல். தேர்ட் லைனை பாருங்க, நாட் ஹரியிங் டு நார் டேர்னிங் ஃப்ரம் த கோல். சோல் கோல். அடுத்தது லாஸ்ட் லைன், நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர் அப்படின்னு சொல்றான். சரி, இப்போ எப்படி வாங்க, இப்போ இதுல லாஸ்ட் வேர்டை வருதுங்க. இயர், அதை ஏன்னு கொடுங்க. சோல் பின்னு கொடுங்க. கோல் மீண்டும் பி. சோல் கோல் ரெண்டும் ஒரே மாதிரி வருதா, அப்ப மீண்டும் பி. லாஸ்டா வர டிஸப்பியர், இயர் டிஸப்பியர், இயர் டிஸப்பியர். அங்க இயருக்கு ஏன்னு கொடுத்தோமா, இங்க டிஸப்பியருக்கும் ஏ கொடுங்க. அப்ப ஏ பி ஏ. அது எங்க இருக்கு? இங்க பில இருக்கா? அப்ப இயர் ரைம்ஸ் வித் டிஸப்பியர் அண்ட் சோல் ரைம்ஸ் வித் கோல். அவ்வளவுதான். இந்த மாதிரி அழகா கொடுத்துட்டோம்னா ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏ பிபி ஏ. இதோட அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, beneath all uniforms. யூனிஃபார்மாக என்ன பண்றாங்க, அதை உருவகப்படுத்துறாங்க. மெட்டஃபார் தான் இங்க. a single body breathes. metaphor. The uniforms represent the different armies and nationalities of the world. யூனிஃபார்ம்ஸ்ங்கிறது இங்க இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் ஆர்மிஸை ரெப்ரசன்ட் பண்ணுது, உருவகப்படுத்துது அவர்களை. அதனால இது மெட்டஃபார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. Who is the poet of the Grumble family? இந்த கிரம்பிள் ஃபேமிலிங்கிற அந்த போயத்தை எழுதின போயட்டோட நேம் எல்எம்
Montgomery. Lucy Maud Montgomery தான். Montgomery is the author of this poem about a complaining family. The Grumble family இனுடைய poet வந்து லூசி மாட் Montgomery. Next, question number 8. In the poem Stopping by Woods on a Snowy Evening, the line and miles to go before I sleep is repeated. What is this device called? Okay. And miles to go before I sleep is repeated. அந்த லைன்லயே என்ன கொடுத்துருக்காங்க? And miles to go before I sleep is repeated அப்படின்னு ஸ்லீப் அது போயத்தோட தான். And miles to go before I sleep அது இஸ் ரிப்பீட்டட் அப்படின்னு சொல்றாங்க. அது மீண்டும் வருது அப்படின்னு அப்படி வந்துச்சுன்னா வாட் இஸ் திஸ் டிவைஸ் கால்ட் அப்படின்னு சொல்றாங்க. ரிப்பீட்டடா அந்த லைனு அந்த ஃப்ரேஸ் அப்படியே வந்துச்சுன்னா அது ரெப்பிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். Repetition is the repeating of a word or phrase to emphasize a point. Repetition. திரும்ப வருதல். ஓகேவா? அடுத்து question number 9. In a poison tree, இது வந்து போயத்தோட நேம். What does the apple represent? அந்த பாய்சன் ட்ரீல வரக்கூடிய இந்த ஆப்பிள் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா அந்த கொஸ்டின்ல வந்து பார்க்கும்போது விரிவா விளக்கமா இருக்கிற பதிலாக அது அமையும். அப்ப இது ஒரு இது சொல்லியிருக்கிறோம். நமக்கு டைரக்டா ஆன்சர் தெரிஞ்சா அதை குறிச்சிட்டு போயிடலாம். சப்போஸ் ஆன்சர் தெரியாம இருக்கக்கூடிய நேரங்கள்ல நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, ஒரு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 4 ஆன்சர்ல எந்த ஆன்சர் விரிவா விளக்கமா கொஞ்சம் அந்த கொஸ்டினுக்கு நெருக்கமா படுதோ அதுதான் சரியான விடைன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஓகேவா? அதன் அடிப்படையில பார்க்கும்போது டி ஆன்சர் டியை பாருங்க, கொஞ்சம் விரிவா விளக்கமா இருக்குதா? அதே போல இந்த வாட் இஸ் த ஆப்பிள் ரெப்ரசன்ட்ங்கிற கொஸ்டினுக்கு கொஞ்சம் நெருக்கமான ஒரு பதிலாகவும் இருக்குது. த அவுட்கம் ஆஃப் சப்ரஸ்டு ஆங்கர். The outcome of suppressed anger. The apple is a metaphor for the visible fruit of the speaker's hidden wrath. அதை வந்து சொல்லுது. இந்த பாய்சன் ட்ரீல ஆப்பிள் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா the outcome of suppressed anger. அதுதான் ரெப்ரசன்ட் பண்ணுது. Question number 10. Which figure of speech is used in the line the reddest flower would look as pale as snow அப்படிங்கிறது லைனு ஃப்ரம் த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை. இது அந்த போயத்தோட நேம். த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளைங்கிற போயத்தில் த ரெட்டஸ்ட் ஃப்ளவர் வுட் லுக் அஸ் பேல் அஸ் ஸ்னோ அப்படின்னு வரக்கூடிய லைன்ல என்ன விச் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் யூஸ்டு இன் த லைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த லைனை பாருங்க. அஸ் பேல் அஸ் வந்துட்டா அஸ்ஸு இல்ல லைக் அது வந்துட்டாலே அது சிமிலி தான். அப்ப the use of as pale as indicates a direct comparison using as. டைரக்ட் கம்பேரிஷனா இருந்துச்சுன்னா அது சிமிலி தான். இன்டைரக்ட் கம்பேரிஷனா இருந்தா அது மெட்டஃபார். அதுல வந்து அஸ் லைக் வந்து வராது, வெளிப்படையா வராது. ஓகே. கொஸ்டின் நம்பர் 11. In the stick together families, இது போயத்தோட நேம். The poet says the gladdest people in the world are the children of the flock. What does flock refer to? Flock அப்படிங்கிறது
ரெஃபர் டு எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு கேட்குறாரு. The flock refer to, what does flock refer to? எதை பண்ணுதுன்னா the gladdest people in the world or the children of the flock அப்படின்னு என்ன, the children of the flock அப்படிங்கிறது ஒரு மெட்டஃபார்ல வந்துடும். இந்த ஃபிளாக்குங்கிறது எதை சொல்லுதுன்னா a family. The poet uses flock as a metaphor for a united family. Question number 12. Identify the figure of speech. Okay. Bleeding bark from the poem On Killing a Tree. On Killing a Treeல வரக்கூடிய ப்ளீடிங் பார்க் அப்படிங்கிறதுல என்ன இருக்குன்னா அஸ் இல்ல லைக் இல்ல. அப்ப என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஒன்றை வந்து என்ன மெட்டஃபார் உருவகப்படுத்துறாங்க. ப்ளீடிங் பார்க். The sap from the tree is compared to human blood suggesting life. ப்ளீடிங் பார்க் அப்படின்னு அதை வந்து என்ன பண்றாங்க, உருவகப்படுத்துறதுனால இது வந்து மெட்டஃபார். Question number 30. What is the central theme of the ant and the cricket? The ant and the cricket. இந்த போயத்தினுடைய சென்ட்ரல் தீம், மெயின் தீம் என்ன அப்படின்னு கேட்குறான். மெயின் தீம் வந்து பார்த்தீங்கன்னாலே சொன்னோம், ஹார்ட் ஒர்க் அண்ட் பிளானிங் ஃபார் த ஃபியூச்சர். இந்த ஆண்ட் அப்படின்னு வந்தாலே அது ஹார்ட் ஒர்க் அண்ட் பிளானிங் ஃபார் த ஃபியூச்சர், அதை தான் அது வந்து. அதனால இந்த போயத்தோட மெயின் தீம் ஹார்ட் ஒர்க் அண்ட் பிளானிங் ஃபார் த ஃபியூச்சர். Question number 14. In the house of Elm Street, the house of Elm Street அப்படிங்கிறது போயத்தோட நேம். The line it sat alone அப்படின்னு கொடுத்துருக்காங்க. It sat alone, அது தனிமையில இருக்குது. refers to the house. What figure of speech is this? தனியா இட்னா அந்த ஹவுஸ், சேட் அலோன் அந்த ஹவுஸ் வந்து தனியா அமர்ந்திருக்கிறது. தனியா அமர்ந்திருத்தல் அப்படிங்கிறது மனிதர்களுக்குரிய பண்பு. தனிமை அப்படிங்கிறது மனிதனுக்குரிய பண்பு. அந்த மனிதனுக்குரிய பண்பை ஒரு உயிரற்ற பொருள்களுக்கோ இல்ல விலங்குகள் மேலோ அதை வந்து ஏற்றி சொல்வது, மனிதனைப் போல அதை வந்து பாவித்து செய்வது பர்சனாஃபிகேஷன். The house is given the human action of sitting. தனிமையில இருக்குது அப்படின்னு மனிதனுக்குரிய பண்பை அந்த வீட்டின் மேல ஏற்றி சொல்வதால இது வந்து பர்சனாஃபிகேஷன். Question number 15. What type of imagery is primarily used in sea fever by John Masefield? அப்ப sea feverங்கிற அந்த அந்த போயத்தினுடைய this poem is written by John Masefield. சரி, அதுல இமேஜரி, வாட் டைப் ஆஃப் இமேஜரி, இந்த போயத்துல வந்து எந்த வகையான இமேஜரி பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த போயத்துல நல்லா பார்க்குறப்ப நிறைய இமேஜரி இருக்கும். அந்த இமேஜரி நமக்கு ரெண்டு பண்பை கொடுக்கும், ஒன்னு விஷுவல் அண்ட் ஆடிட்டரி. The poem describes the sights, grey mist and sounds, wheels kick of the sea. ரெண்டுமே கொடுக்கும், விஷுவல் அண்ட் ஆடிட்டரி. இந்த ரெண்டு இதையும் நமக்கு வந்து அந்த சீ ஃபீவர் அந்த போயத்தை படிக்கும்போது நமக்கு நம்ம அதை வந்து இமேஜரி நம்ம அதை உணர முடியும். ஓகே. Question number 16. In the poem Special Hero, the poet writes about her father. Right, ஸ்பெஷல் ஹீரோ போயத்தை எழுதுறாங்க. வாட் இஸ் த ஓவரால் டோன்? அந்த போயத்தினுடைய ஓவரால் டோன் என்னவாக அதுல இருக்குது? ஸ்பெஷல் ஹீரோ. இந்த ஸ்பெஷல் ஹீரோ அப்படிங்கிறதே ஒரு மெட்டஃபர் தான், உருவகப்படுத்துறாங்க அப்பாவை. அப்ப ஓவரால் என்ன இருக்குன்னா அஃபெக்ஷனேட் அண்ட் கிரேட்ஃபுல்.
The poem expresses deep love and appreciation for the father's care. அதான் affectionate and grateful. அதுதான் அந்த போயத்தினுடைய மெயின் தீமா இருக்கும் ஸ்பெஷல் ஹீரோங்கிற போயத்துல. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17. Which poem contains the line "We were taken from the orbit and the mine"? Which poem contains the line? இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு லைனை கொடுத்துட்டாங்க. அது அந்த லைன்ங்கிறது "We were taken from the orbit and the mine" அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டு. அப்ப இந்த இந்த வரியை கொடுத்துட்டு இது எந்த போயம்லேருந்து எடுக்கப்பட்ட வரி அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வரிகளை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது எதோட சம்மந்தப்பட்டதுன்னு. "We were taken from the orbit". orbit அப்படின்னா அந்த ஓர்பெட்டு அண்ட் த மைன் இதெல்லாம் சார்ந்தது எதா இருக்கும்னா இந்த மெஷின் சம்பந்தமா தான் இருக்கும். அந்த மெஷின் உருவாக்குறதுக்கான அந்த மூலப்பொருள் இதை பத்தி தான் அந்த கனிமத்தை பத்தி தான் சொல்லுது. அப்ப த சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ். This line explains the origin of metals used to build machines. அதை பத்தி தான் சொல்லுது. அப்ப த சீக்ரெட் ஆஃப் த machines. Okay, question number 18. Identify the alliterated words in "To the last verge, the soul's allegiance from life". லைஃப்ங்கிற போயத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வரி தான் இது. alliterative வேர்டு இதுல எங்க இருக்குது அப்படிங்கிறான். "To the last verge, the soul's allegiance" அப்படின்னு கொடுக்குறான். சரி, இதுல எது வருதுன்னு பார்ப்போம். அதுல பாருங்க, அங்க alliterated வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல எது alliterated வேர்டு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சேமா இருக்கணும். அப்ப ஃபார்வேர்டு ஃபேஸ், ஃபார்வேர்டு ஃபேஸ். போத் ஃபார்வேர்டு அண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் வித் த எஃப் சவுண்ட். கொஸ்டின் நம்பர் 19. In The Crocodile, how does the crocodile welcomes little fishes in? How does the crocodile welcome little fishes in? அப்படிங்கிற அந்த வரியில வெல்கம் லிட்டில் ஃபிஷஸ் இன் அப்படிங்கிறதுல வந்து அந்த crocodile எப்படி வந்து எந்த செயலை செஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறான். அப்ப தன்னுடைய வாயை வந்து என்ன பண்ணுது, அது திறந்து வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த படத்திலே அப்படிதான் இருக்கும். அந்த crocodile போயத்தை பார்க்குறப்ப அந்த crocodile வந்து அதனுடைய ஃபோக்கஸ் இது எப்படி இருக்கும்னா வாயை திறந்து வச்சு பொழந்து வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அது அப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது, வெல்கம் லிட்டில் ஃபிஷஸ் இன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. அப்ப வித் எ வைல்டு ஸ்மைல். The poem mentions gently smiling jaws, which is a deceptive welcome. Deceptive welcome. தமிழ்ல சொல்லணும்ல வஞ்ச புகழ்ச்சி, அந்த மாதிரி. அதாவது என்னன்னா டிசப்டிவ் வெல்கம். அது உண்மையிலேயே மனசார சொல்லல, அது வாய பிளந்து எதுக்கு, இரையை பிடிப்பதற்காக. ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ். ஓகேவா? சரி, கொஸ்டின் நம்பர் 20. வாட் இஸ் த ரைம் ஸ்கீம் ஆஃப் த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட்? சரி, இங்க கொடுத்துருக்கான் எ சில்லி யங் கிரிக்கெட். கிரிக்கெட்னு வந்திருக்கு. அக்கஸ்டம்டு டு சிங், சிங்னு வந்திருக்கு. த்ரோ த வார்ம் சன்னி மந்த்ஸ்னு வந்திருக்கு. ஆஃப் கே சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங், சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங் அப்படின்னு வந்திருக்கு. ரைட். கிரிக்கெட் ஏ, சிங் பி, மந்த்ஸ் சி. மூணு ஒன்று வேற வேற வருது. லாஸ்ட் ஸ்ப்ரிங் அது வந்து பில வந்துடும். அப்ப கிரிக்கெட் ஸ்ப்ரிங், சிங்கு ஸ்ப்ரிங், கிரிக்கெட் சிங்கு
மந்த்ஸ், ஸ்ப்ரிங். ரைட். இதற்கான இது வந்து பார்த்தோம்னு வச்சுக்கேன், ஏ பி சி ஸ்ப்ரிங் பி. அப்ப ஏபிசிபி அப்படின்னு வந்திருக்கணும். ஆனா அதுக்கான இது இங்க வந்து கொடுக்கல, ஏபிசிடின்னு கொடுத்துட்டாங்க. அது வந்து பின்னு கொடுத்துருக்கணும். சரி, ஏபி ஏபின்னு கொடுத்துருக்கான், ஏபிபி ஏன்னு கொடுத்துருக்கான். அப்ப ஏஏ பிபின்னு கொடுத்துருக்குறாங்க. வந்து இதை வந்து ஆக்சுவலா ஏபிசிபின்னு தான் வந்திருக்கணும். அதனால இருந்தாலும் வந்து இங்க வந்து இது வந்து இதை சொல்றாங்க, எதை சொல்றாங்கன்னா ஏஏ பிபின்னு சொல்றாங்க. சரியான விடை வந்து ஏபிசிபி தான். அது ஆனா இங்க கொடுக்கல, விடையில கொடுக்காம இருக்கு. இந்த ஒரு கொஸ்டின் கொஞ்சம் ஒரு மாதிரி நம்மளை கன்ஃபியூஸா இருக்குது. சரி, பரவாயில்ல, பார்த்துக்கோ. நம்ம அங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏஏ பிபி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதை பார்த்துங்க, விளக்கத்தை பார்த்துங்க. இந்த ஃபுல் போயத்தை நம்ம முழுசா பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்க ஒரு பார்ட்டை மட்டும் கொடுத்துருக்குறான். அதனால நம்ம கொஞ்சம் நம்மளே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கு. ஆன்சரும் கரெக்டான வேர்டா இல்லை. சரி, பரவாயில்ல, பார்த்துக்குவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம் நம்ம. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 21. In I am every woman, what does the phrase the summer of life mean? In every woman, I am every woman அப்படிங்கிறது போயம். What does the phrase, அந்த போயத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை வந்து the summer of life அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதனுடைய மீன் என்ன அப்படின்னு கேக்குறான். அதனுடைய மீனிங் என்ன? அந்த மீனிங் வந்து the summer of life மீன் அப்படின்னா times of prosperity and youth. Summer represents the peak and thriving period of a person's life. அந்த இது பண்றதுனால டைம்ஸ் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் யூத், இதை அந்த த சம்மர் ஆஃப் லைஃப் வந்து மீன் பண்ணுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 22. Which figure of speech is used in the dim past nor holding back in fear from life? லைஃப்ங்கிற போயத்திலிருந்து எடுக்கப்பட்டது. In the dim past nor holding back in fear அப்படிங்கிறது எந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல வருது அப்படின்னா எபித்தட். Dim is an adjective used to describe the past, characterizing it as unclear or gloomy. Dim past அப்படின்னு சொல்றோம்ல, எபித்தட். Next, 23. In No Men Are Foreign, the poet mentions James Kirkup. Their hands are ours. What does this mean? Their hands are ours அப்படின்னு சொல்றாங்க. அப்ப what does this mean? அது வந்து எதை சொல்லுது? எதை சொல்லுதுன்னா they work as hard as we do. They work as hard as we do. It signifies that all humans labor and struggle similarly regardless of nationality. அதை குறிப்பிடுவதாக உள்ளது அந்த வரி. Their hands are ours. Question number 24. What is an oxymoron? Oxymoron அப்படிங்கிறது என்னது அப்படின்னு கேக்குறாங்க. இங்க repetition of sounds அது இல்ல, exaggeration for effect, comparison, using like or as அதுவா அப்படின்னு கேக்குறாங்க. Oxymoron வந்து a combination of two contradictory terms, day night. Examples include bittersweet or deafening silence. Bittersweet or deafening silence.
டெஃபனிங் சைலன்ஸ்ங்கிற இதெல்லாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் ஆக்சிமோரன்ல கொடுத்துக்கணும். இந்த ரெண்டையுமே ஞாபகத்தில் வச்சுங்க. பிட்டர் ஸ்வீட், டெஃபனிங் சைலன்ஸ். இது வந்து எந்த வகையான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு கேட்டால் ஆக்சிமோரன்னு நமக்கு சொல்ல தெரியும். இந்த ஆக்சிமோரன்கிறது தமிழில் வந்து முரண் தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. முரண் தொடை, மேடு பள்ளம். இதான் ரெண்டும் கான்ட்ராடிக்டரியா இருக்கும். அப்படியே எதிரெதிர் துரிதா இருக்கும். அப்படி இருக்கிறது வந்து ஆக்சிமோரன். தமிழையும் சேர்த்து படிக்கும் போது என்ன உங்களா அங்க வர்றப்பயும் அது ஞாபகத்துல வந்துடும் உங்களுக்கு. பிட்டர் ஸ்வீட், deafening silence. Okay, question number 25. In the Grumble family, where does the family live? The family எங்க இருந்துச்சு, எங்க வாழ்ந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். The Grumble family, where does the family live? எங்க வாழ்ந்துச்சு அப்படிங்கிறப்ப complaining street. The poem states they live on Complaining Street in the city of never or satisfied. இந்த கிரம்பிள் ஃபேமிலி எங்க இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்ல தான் வாழ்ந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 26. ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் த ரிவர் ஆஃப் டெத் ஃப்ரம் மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல். மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல்ங்கிற அந்த போயத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான் த ரிவர் ஆஃப் டெத். த ரிவர் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்றாங்க. த ரிவர் ஆஃப் டெத் அப்படிங்கிறது இறந்த நதி அப்படின்னு சொல்றோம். அப்ப அது என்ன, அப்ப வந்து இறந்தது போன்ற நதி அப்படின்னு சொன்னா அது சிமிலியில வந்துடும். அஸ் லைக் யூஸ் ஆயிருக்கும். இந்த இடத்துல இறந்த நதி அப்படின்னு சொல்லும்போது அது வந்து என்ன பண்றாங்க, உருவகப்படுத்திட்டாங்க. அந்த நதியை வந்து உருவகப்படுத்திட்டாங்க. அப்ப உருவகப்படுத்துறது அப்படின்னாலே மெட்டஃபார் தான். Death is directly compared to a river that one must cross. டெத் வந்து இறப்பு வந்து எதோட, அந்த நதியோட கம்பேர் பண்ணிட்டாங்க. த ரிவர் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து த ரிவர் ஆஃப் டெத் அப்படிங்கிறது மெட்டஃபார். கொஸ்டின் நம்பர் 27. Who wrote Stopping by Woods on a Snowy Evening? இது வந்து போயம். அப்ப இந்த போயத்தை எழுதினவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. Who wrote Stopping by Woods on a Snowy Evening? This poem is written by Robert Frost. Robert Frost is the famous American poet behind this work. Our question number 28 வந்து in the Secret of the Machines, the line but remember please the law by which we live uses which device. இந்த லைனை பார்த்தீங்கனாலே ஏதாவது சிமிலி இருக்காதான்னு பாருங்க, அலிட்ரேஷன் இருக்குதான்னு பாருங்க, அசோனன்ஸ் இருக்குதான்னு பாருங்க. மெட்டஃபார், சிமிலி மெட்டஃபார் இருப்பதற்கான வாய்ப்புகள் ஒண்ணுமே இல்லை. அசோனன்ஸ்னா வந்து வவல் வந்து சேமா இருக்கணும், அந்த மாதிரி வேர்டும் இங்க இல்லை. அலிட்ரேஷன் இருக்கிற மாதிரி ஒண்ணு தோணுது. எப்படின்னா இங்க லான்னு வந்திருக்குல்ல, எல்லுல ஆரம்பிக்கிறதுல, அதே போல வி லிவ், லிவ்னு இருக்குல்ல, அதையும் எல்லுல ஆரம்பிக்கிறதுல. அப்ப எல்லு லா லிவ், இது வந்து அலிட்ரேஷன். The L sound is repeated in law and live. ஓகேவா? Question number 29. In the house on Elm Street, what does the house seem to do when the sun goes down? Answer வந்து begin to glow. What does the house seem to do when the sun goes down? Begin to glow. The poem mentions that it begins to glow in the dark. Next, question number 30. What is the rhyme scheme of the poem Life in its second stanza? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த செகண்ட் ஸ்டான்ஸா இங்க கொடுக்கப்படலை. வந்து அது ஒரு இதா இருக்குது. சரி, பரவாயில்ல. அந்த போயத்தை போய் நம்ம பார்த்துட்டு வந்து
அப்ப அந்த ஃபார்மேட் வந்து எப்படி இருக்குன்னா, இது இங்க குடுக்கப்படல. இருந்தாலும் இந்த செகண்ட் ஸ்டான்ஸா த செஸ்டட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அந்த லைஃப்ங்கிற போயத்துல அது என்ன இதுல ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா, EFFEGG இந்த ஃபார்மேட்ல இருக்குங்கிறாங்க. வான் டைக்ஸ் சானட், இது வந்து சானட் தான். அது ஃபாலோஸ் ABBA ABBA CDCDEE. லெட்ஸ் செக் லாஸ்ட் ஆன் ஹில் ஸ்டில் சி வே டே டி பாய் ஜாய் இ. இந்த ஃபார்ம்ல வந்து EFFEGG இந்த ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த லைஃப் போயம் வந்து சானட்ல இருக்குது. வான் டைக்ஸ் எழுதின போயம். ஓகேவா? சரி, ரைட்டு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 31. இன் ஐ ஆம் எவ்வரி உமன் வாட் டஸ் ஃபேக் ரைம் வித்? இந்த ஃபேக்குங்கிறது ரைம் வித் எதோட வந்து ஃபேக், அது வந்து எதோட வந்து இதா இருக்கு அப்படின்னா ஸ்டேக். ஃபேக்கு ஸ்டேக். The poem uses the rhyme she is a real woman not a fake for her sake she is put you at stake அப்படின்னு வருது. அப்ப இந்த எல்ஏகே அது வந்து லைக் மேக் டேக். இது ஃபேக் ஸ்டேக். ரைட். இந்த ரைமிங் வேர்டு. Question number 32. What figure of speech is a computer swallowed grandma? Computer swallowed grandma வந்து what figure of speech? கொஞ்சம் கம்ப்யூட்டர் ஸ்வாலோடு அப்படின்னா விழுங்குதல்னு அர்த்தம். இந்த விழுங்கக்கூடிய பண்பு யாருக்கிட்ட இருக்கும்னா மனிதர்கள்ட்ட இருக்கும். ஒரு பொருளை வந்து விழுங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு, அது போல இந்த கம்ப்யூட்டர் வந்து கிராண்ட்மாவை விழுங்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயலை விலங்கு ஒரு உயிரற்ற பொருள் மேல ஏற்றி சொல்வதுங்கிறது ஏற்கனவே பார்த்துருக்கோம். பர்சனாஃபிகேஷன். The computer is given the human ability to swallow a person. swallow பண்ணது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பர்சனாஃபிகேஷன் தான். நெக்ஸ்ட் 33. Which of these is not a figure of speech found in The Secret of the Machines? Which of these is not a figure of speech found in The Secret of the Machines? The Secret of the Machines வந்து எந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து இல்ல அப்படிங்கிறது என்னன்னா, அது ஆக்சிமோரன். The poem uses anaphora, personification and hyperbole but not oxymoron. இந்த சீக்ரெட் ஆஃப் மிஷின்ஸ்ல வந்திருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து என்னன்னா, அனஃபோரா வந்திருக்கு, பர்சனாஃபிகேஷன் வந்திருக்கு, ஹைப்பர்போல் வந்திருக்கு, பட் நாட் ஆக்சிமோரன். கொஸ்டின் நம்பர் 34. In a poison tree, the speaker's wrath grows because he did not tell his foe about it. Did not tell his foe about it. Suppressed anger towards an enemy grows into something dangerous. Okay. அடுத்து question number 35. Identify the alliteration in besides the white chickens from the red wheelbarrow related to imagery themes. அதில் வந்து இந்த போயத்தில் வந்து எந்த எது அலிட்ரேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறான். அலிட்ரேஷனா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சேமா இருக்கணும். அப்போ வித்து வீல் பேரோ, வித்து வீல் பேரோ, போத் வித் அண்ட் வீல் பேரோ ஸ்டார்ட் வித் த W சவுண்ட். அதான் அலிட்ரேஷன். கொஸ்டின் நம்பர் 36. In The Ant and the Cricket, what does the ant say is their principle?
அந்த ஆண்டோட பிரின்சிபலா என்ன இருந்துச்சு? வி ants நெவர் பரோ, வி ants நெவர் லெண்ட். அதுதான் அதோட பிரின்சிபலா இருந்துச்சு. திஸ் இஸ் த கோர் philosophy the ant explains to the cricket. Next, 37. What does the house on Elm Street represent in the poem? அந்த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் அந்த போம் வந்து எதை பத்தி ரெப்ரசன்ட் பண்ணுது? எ மிஸ்ட்ரி ஆஃப் ஆர் த அன்னோன், இதை பத்தி தான் சொல்லுது அது. த ஹவுஸ் இஸ் எ சிம்பிள் ஆஃப் திங்ஸ் பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஆர் அஃப்ரைட் ஆஃப். கொஸ்டின் நம்பர் 38. In Special Hero, the poet says her father's love was like a special light. What figure of speech is this? Father's love like a special light ன்னு சொல்றானா? Her father's love was like a special light. லைக்னு வந்துட்டுல, லைக்னு வந்துட்டாலே என்னது? சிமிலி தான். The word like is used to compare the father's love to a light. Father's loveையும் லைட்டையும் கம்பேர் பண்றதுனால இது வந்து சிமிலி தான். நெக்ஸ்ட் 39. Which poem ends with and wait for me, and wait for me அப்படின்னு எந்த போயத்தினுடைய கடைசி வரி அப்படின்னா ஸ்பெஷல் ஹீரோ தான். The poet hopes her father will wait for her in heaven. Question number 40. In Making Life Worthwhile, the poet George Eliot, Making Life Worthwhile உடைய poet வந்து George Eliot, suggests that every soul needs a glimpse of brighter skies. The poem emphasizes finding hope and beauty in life. George Eliot, Making Life Worthwhile. Question number 41. Identify the rhyme scheme. I will go back to the great sweet mother, mother and lover of men, the sea. I will go down to her, and I and none other, close with her, kiss her, and mix her with me. இங்க பாருங்க, அந்த லாஸ்ட் வேர்ட் எடுத்துங்க. மதரு, அது ஏ. சி வந்திருக்கா செகண்ட் லைன்ல, அது பி. தேர்ட் லைன்ல அதர் வந்திருக்கா, அது ஏ. ஃபோர்த் லைன்ல மீ வந்திருக்கா, அது பி. அப்ப ஏபி ஏபி ரைம் ஸ்கீம். ஏபி ஏபி. மதர் ரைம்ஸ் வித் அதர் அண்ட் சி ரைம்ஸ் வித் மீ. Question number 42. In The Spider and the Fly, the spider calls his home a. ஸ்பைடர் வந்து தன்னுடைய வீட்டை வந்து எப்படி சொன்னுச்சு? லிட்டில் பார்லர். He invites the fly into his little parlor to trap her. 43. Question number 43. On killing a tree, Giv Patel says a tree is killed only when the dash is pulled out. A tree is killed only when ஒரு மரம் எப்படி வந்து இறக்குது அப்படின்னா the root is pulled out. அதனுடைய வேர். The root is the strength of the tree. It must be entirely uprooted to kill it. அதனுடைய வேர்களை பிடிக்கிட்டோம்னா அது இறந்துரும் அப்படிங்கிற மாதிரி கிவ் பட்டேல் சொல்றாரு. 44. In The comet is compared to dash in speed. The comet வந்து எதோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னு
எதோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா a cheetah. The poem says faster than a cheetah அப்படின்னு வருது லைனு. அப்ப அந்த காமெட் வந்து அதோட ஸ்பீடு வந்து எதோட கம்பேர் பண்ணப்படுதுன்னா சீட்டாவோட கம்பேர் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 45. What is the tone of the poem Life by Henry Van Dyke? The Life poem வந்து சானட் 14 லைன் போயம்ல இருக்கு. ஹென்ரி வான் டைக்குங்கிறவர் தான் போயட்டு. எதை பத்தி அதோட டோன் எதை பத்தி இருக்குதா? ஆப்டிமிஸ்டிக் அண்ட் கரேஜஸ். Optimistic and courageous. The poet encourages living with a forward face and not fearing the future. அதை பத்தி தான் அந்த லைஃப் போயம் வந்து அதோட டோன் அப்படிதான் இருக்கு. ஆப்டிமிஸ்டிக் அண்ட் கரேஜஸ். கொஸ்டின் நம்பர் 46. இன் எ திங் ஆஃப் பியூட்டி, ஜான் கீட்ஸ், திங் ஆஃப் பியூட்டி வந்து ஜான் கீட்ஸ் சேஸ் எ திங் ஆஃப் பியூட்டி இஸ் எ ஜாய். அது எதுன்னா ஜாய் ஃபார் எவர். The opening line is a thing of beauty is a joy forever. Joy forever. Question number 47. In your space, the poet advises to speak. எப்படி யுவர் ஸ்பேஸ்ங்கிறது அந்த 7th வரக்கூடிய ஒரு போயத்தோட நேம் டைட்டில். அதுல அந்த போயட் வந்து அட்வைசஸ் டு ஸ்பீக் எப்படி சொல்றாரு? ஜென்ட்லி. The poem speak gently emphasizes kindness in communication அப்படின்னு சொல்றார். நெக்ஸ்ட் 48. What is alliteration? What is alliteration? Alliterationல வந்து repetition of initial consonant sounds in a line. Repetition of initial consonant sounds in a line. கான்சோனன்ஸ் லைன் வந்துச்சுன்னா அது அலிட்ரேஷன். ரெபிட்டேஷன் ஆஃப் வவல் சவுண்ட்ஸ் வந்துச்சுன்னா அது அசோனன்ஸ். கம்பேரிசன் யூசிங் லைக் வந்துச்சுன்னா சிமிலி. இங்க வந்து ஃபார்வர்டு ஃபேஸ், ப்ளீடிங் பார்க், இது எல்லாமே வந்து என்னது? அலிட்ரேஷன் தான். 49. கொஸ்டின் நம்பர் 49. In I am every woman, what does the poet say we should do the woman of today? வந்து the woman of today, love her, respect her, keep her near. அதான் ஆன்சர். The final lines urges to treat women with dignity and love. Love her, respect her, keep her near அப்படின்னு சொல்லி இந்த போயம் வந்து முடியுது. லாஸ்ட் கொஸ்டின் 50. Who is the poet of No Men Are Foreign? The No Men Are Foreign உடைய poet நேம் வந்து ஜேம்ஸ் கிர்கப். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஜேம்ஸ் கிர்கப் wrote this poem about universal brotherhood. ஓகே, வெற்றிகரமாக இந்த டெஸ்ட்டை நம்ம முடிச்சிருக்கோம். 50க்கு 50 புள்ளிகள் பெற்றிருக்கிறோம். 100% அக்யூரசி அடைஞ்சிருக்கிறோம். இந்த வெற்றி தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான விருப்பம். சரி, அடுத்து ஒரு வீடியோல சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் மணிகணேசன்.